என்ன சொல்றீங்க? இவ்ளோ சின்ன மிஷின் அவ்ளோ பெரிய டிராக்டர் ரீப்ளேஸ் பண்ணிருமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? பொதுவா விலை தள்ளுபடி கொடுக்கலாம். விலை தள்ளுபடியோட சேர்த்து இதுக்கு இவ்ளோ ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்களே, இது கம்பெனிக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? இந்த ஓப்பன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மிஷினை நான் ஃப்ரீயாவே கொடுத்துட்றேங்க. வணக்கம். ஒரு வழியா தமிழ்நாட்டுக்கு நாங்கள் காவேரியை கொண்டு வந்திருக்கோம். 2 வருஷம் தீவிரமான ஆர்என்டிக்கு அப்புறம் விவசாயிகளோட பல தேவைகளையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரே மிஷினா, மல்டிபர்பஸ் மிஷினா நம்ம காவேரி எஃப்டிஎம் பவர் வீடரை நாங்கள் லான்ச் பண்ணுறோங்க. காவேரி பவர் வீடர்னு பேர் வச்சிருக்கோம். விவசாயத்துக்கு வந்து மூலாதாரமே வந்து நீர் தாங்க. அந்த நீருக்கு ஆதாரம் ஆறு. அதனால தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஆறான காவேரின்ற பேர் தான் இதுக்கு வச்சிருக்கோம். நீங்க இந்த வீடியோ தொடக்கத்துல ரொம்ப தீவிரமா வந்து ஒரு ஆர்என்டி முடிச்சு அதுக்கப்புறமா 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்றீங்க. அப்படி தீவிரமா இதுல நம்ம என்ன ஆர்என்டி பண்ணியிருக்கோம், இது என்ன பண்ண போகுது? கேமரா, கால்குலேட்டர், காலண்டரு, அலாம் கிளாக்கு, வாட்சு, டார்ச் லைட்டு, டெலிஃபோனு, இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன டிவைஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு சொன்ன நம்புற மாதிரி அங்கே இருக்கு. ஆனால் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம இந்த கையில் இருக்கிற சின்ன செல்ஃபோன் வந்து இந்த மொத்த விஷயங்களையும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் பெரிய டிராக்டரு, மினி டிராக்டரு, மினி டில்லர், இது எல்லாத்தையுமே இந்த பவர் வீடர் வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எதிர்காலத்தில் முழுவதுமா ரீப்ளேஸ் பண்ணிடும். பெரிய பில்டப்பால கொடுக்குறீங்க. அப்படி என்ன எம்டிஎம் காவேரி பவர் வீடர் பண்ணும்? நம்ம எம்டிஎம் காவேரி பவர் வீடரில் உழவு ஓட்டிக்கலாம், களை எடுத்துக்கலாம், சேத்துளவு ஓட்டிக்கலாம், தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி எடுத்துக்கலாம், பார் போட்டுக்கலாம். அதே மாதிரி பிடிஓ அட்டாச் பண்ணி நம்ம பண்ணுற சின்ன சின்ன வேலைகளான மருந்து அடிக்கிறது, தண்ணி எடுக்கிறது மாதிரி பிடிஓ அட்டாச் பண்ணுறது இதில் வந்து பண்ணிக்க முடியும். அவ்வளவு ஏங்க, இதை டிராக்டர் மாதிரி ஒரு சின்ன ட்ரெய்லர் அட்டாச் பண்ணி ராலியில் அழகாக வந்து ட்ரெய்லர் மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவ்வளோ பெரிய டிராக்டரை இவ்வளோ சின்ன பவர் வீடர் ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்றீங்களா? இப்போ நம்ம டிவியில் பார்க்குற சீரியலோ இல்லை நியூஸோ, அது டிவி பண்ணுற எல்லா வேலையுமே நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன் பண்ணோம். ஆனால் அந்த கையில் இருக்கிற சின்ன செல்ஃபோன் பண்ணுற வேலையை எல்லா வேலையும் டிவியால் பண்ண முடியுமா? அதே மாதிரி தாங்க இந்த பெரிய டிராக்டர் பண்ண வேண்டிய எல்லா வேலையுமே இந்த பவர் வீடரால் பண்ண முடியும். ஆனால் இந்த சின்ன பவர் வீடர் பண்ணுற வேலையை டிராக்டர்னால கண்டிப்பாக பண்ண முடியாது. அப்போ அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிராக்டரா இல்லை பவர் வீடரான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், பவர் வீடரை வந்து வாங்குற விலையும் கம்மி, அதோட ஆபரேஷன் காஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படின்றதுனால எதிர்காலத்தில் கண்டிப்பாக இந்த பவர் வீடர் வந்து எல்லா டிராக்டரும் மினி டிராக்டரும் ரீப்ளேஸ் பண்ணிடும். இவ்வளோ வேலைகள் செய்யும் சரி, அதையே எம்டிஎம்ல வந்து இந்த பவர் வீடர் வாங்கணும். நம்ம பொதுவாகவே எம்டிஎம்ல ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக ஆர்என்டி பண்ணி எல்லாமே ஓகே அப்படின்னா தான் வந்து லான்ச் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த பவர் வீடருக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷமாக நம்ம நிறைய ஆர்என்டி பண்ணிட்டு தான் ரொம்ப பெஸ்ட்டான மல்டிபர்பஸ் ரொம்ப அட்டகாசமான ஒரு ப்ராடக்டாக நம்ம இந்த காவேரி பவர் வீடர் வந்து லான்ச் பண்ணுறோம். இது 7 HP ஸ்பெசிஃபிகேஷனில் வருது. இப்போ நீங்கள் நார்மலாக களை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆளுங்கெல்லாம் விட்டீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட ஏரியாவோட கூலியை பொறுத்து ஒரு 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் செலவாகும். ஆனால் இந்த பவர் வீடரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெட்ரோல் செலவு ஒரு 200 ரூபாயும், ஒரு அதுக்கு ஓட்டுறதுக்கான ஆள் கூலி ஒரு அதிகபட்சம் ஒரு 300 ரூபாயும், ஒரு 500 ரூபாயில் மொத்தமாகவே நம்ம களை எடுத்து முடிச்சிட முடியும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் நம்ம ஆள் கூலிக்கும் 10 மடங்கு மிகப்பெரிய வித்தியாசம் வருது. அப்படின்றதுனால தான் எதிர்காலத்தில் இது கண்டிப்பாக மிகப்பெரிய சக்ஸஸாக வரும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த பவர் வீடரில் லைட் எல்லாம் வச்சிருக்கோமே, இது எதுக்கு? ஒரு அழகுக்காக வச்சிருக்கோமா? இல்லை, நம்ம கண்டிப்பாக இது வந்து என்னன்னா ஒரு சின்ன விவசாயம் இருக்காங்கன்னா உழவுலேருந்து கலையிலிருந்து எல்லா வேலையும் அவங்களே பண்ணிக்கலாம். நம்ம சொல்கிறப்போ அவங்க பகலில் வந்து வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம், பகலில் அவங்க வந்து பிஸியாக இருக்கலாம். அப்போ அவங்க வந்து நைட்லேயும் வந்து நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம், என்ன வேலை வேணுமோ பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த லைட்டும் வந்து கொடுத்துருக்கோம். இந்த எம்டிஎம் காவேரியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஃபீச்சரையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இருக்கிற ஃபீச்சர்ஸையும் நம்ம மொத்தமாக இறக்கணும்னு சொல்லி தாங்க இறக்கிருக்கோம். அதனால் எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். எம்டிஎம்ல சாதாரணமாகவே சரவெடி கணக்கு ஆஃபர்ஸ் கொடுப்போம். இப்போ சரவெடியாவே ஒரு ப்ராடக்ட்டே லான்ச் பண்ணிட்டோம். அதுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்க போது? ஓப்பனிங் ஆஃபரா 3000 ரூபாய் விலை தள்ளுபடி இருக்கும். இல்லை 3000 ரூபாய் இல்லை, அதை விட அதிகம். ரவுண்ட் பண்ணிடுறேன், 5000 ரூபாய் விலை தள்ளுபடி இருக்கும். இல்லை நானே சொல்லிடுறேன், 3000 ரூபாய் இல்லைங்க, 5000 ரூபாய் இல்லைங்க, மொத்தமாக 10000 ரூபாய் விலையிலேருந்து தள்ளுபடி. இதனோட விலை 44,800 ரூபா, 12% ஜிஎஸ்டியோட சேர்த்து. அதிலிருந்து மொத்தமாக 10000 ரூபாய் தள்ளுபடி போக வெறும் 34,800 ரூபா நீங்கள் கட்டினால் போதும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் எந்த மூலையிலேருந்து நீங்கள் புக் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து உங்கள் ஏரியாவுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இன்சுலேஷனும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றோங்க. என்னங்க சொல்கிறீங்க? 10000 ரூபாய் விலை தள்ளுபடி
ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன், உடனடியாக அந்த மிஷினை கால் அது மட்டும் இல்லை, இன்னும் இருக்கு சர்ப்ரைஸ் கால் ஆஃபர்னு ஒன்று இருக்கு. நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அந்த சர்ப்ரைஸ் ஆஃபர் என்னன்றதையும் நாங்கள் சொல்லிடுவோம். என்னங்க இவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. இது எப்படி கம்பெனி கட்டுப்படி ஆகும்? கண்டிப்பாக இது கம்பெனிக்கு வந்து கட்டுப்படி ஆகாதுங்க. ஆனால் அது லான்ச்சிங் ஆஃபர் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்ருக்கோம். இது வந்து முதல்ல புக் பண்ணுற 50 பேத்துக்கு மட்டும்தான் நிச்சயமாக கொடுக்க முடியும். அப்போ இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்கும்போது நிறைய யோசிச்சுட்டு மிஸ் பண்ணிடாமல் உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி மிஷினை புக் பண்ணிவிடுங்க. பொதுவாக பவர் வீடர் அப்படின்னாலே விவசாயிகள் வந்து கவர்மெண்ட் சப்சிடி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம MDM காவேரிக்கு அதை மாதிரி ஏதாவது இருக்கா? 100% கவர்மெண்ட் சப்சிடியே வந்து தேவையில்லைங்க. ஏன்னா இதோட விலை நீங்கள் கவர்மெண்ட் சப்சிடி வாங்கி ஒரு விலை நீங்கள் பே பண்ணுவீங்க இல்லைங்களா, அதை விட 20-30% கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். நான் சொல்கிறதுக்கும் நீங்கள் நம்ப தேவையில்லை. நீங்கள் விசாரிங்க, பல கம்பெனியில் பேசுங்க, சப்சிடிக்கிற கம்பெனியில் நீங்கள் விலையை வாங்குங்க, அப்புறம் நம்மளோட இந்த விலையை கம்பேர் பண்ணுங்க. அப்போ நீங்களே வந்து அதை புரிஞ்சுக்குவீங்க. இன்னும் நான் ஓப்பன் சேலஞ்சே நான் கொடுக்குறேங்க. நம்ம இந்த விலையில் இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்தியாவில் எங்கேயாவது ஒரு மிஷின் இருக்குது அப்படின்ட்டா நான் இந்த மிஷினையே வந்து நான் ஃப்ரீயாக கொடுத்துட்றேங்க. MDMல இது வரைக்கும் புதுசாக லான்ச் பண்ணுற மல்டிபர்பஸ் மாடல் எதுவுமே ஃபெயிலியர் ஆனதா சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி MDM காவேரி பவர் வீடர் இப்போ எக்கச்சக்க ஆஃபர்ஸோட லான்ச் பண்ணியிருக்கோம். புதுசாக கால் பண்ணால் சர்ப்ரைஸ் ஆஃபர் வேறு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எதையுமே மிஸ் பண்ணாமல் கால் பண்ணி உடனே இந்த மிஷினை புக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.